கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். விதைக்கிறவன் விதைத்தான். சில விதை வழி அருகே விழுந்தது, சில விதை கற்பாறை உள்ள இடங்களில் விழுந்தது, சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. விதை என்பது கர்த்தருடைய வார்த்தை, நிலம் என்பது மனுஷனுடைய இருதயம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டார்கள். கர்த்தருடைய வார்த்தை அவர்களுடைய இருதயத்தில் கிரியை செய்யும் முன்னதாக உலக மேன்மைகள், ஆசைகள், இன்பங்களும் கர்த்தருடைய வார்த்தைகளை இருதயத்திற்குள் கேட்க விடாமல் நின்று போனது. விதை வழி அருகே விழுந்ததால் பறவைகள் விதைகளை கொத்தி கொண்டு சென்றது போல கர்த்தருடைய வார்த்தை மனுஷனுக்குள் கிரியை செய்யாமல் போனது. இரண்டாவதாக, கற்பாறை உள்ள இடங்களில் விழுந்த விதை. பாறைகள் நிறைந்த இடங்களில் விழுகிற விதையானது அதனுடைய வேர்களை பூமிக்குள் அனுப்ப முடியாமல், அப்படியென்றால் தேவனுடைய ராஜ்யத்திற்கான கர்த்தருடைய வார்த்தை மனுஷனுடைய மனதில் பதியவில்லை. காரணம், கர்த்தருடைய வார்த்தை மனுஷனுடைய இருதயத்தில் கிரியை செய்வதற்கு முன்பதாக கர்த்தருடைய வார்த்தை அவனை விட்டு விலகி போகிறது. நீதியோடும் நியாயத்தோடும் வாழ்கிறதற்கு பயந்து, பாடுகளுக்கு பயந்து, போராட்டம் நிறைந்த வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்த முடியாமல், விதை விழுந்த வேகத்தில் உறுதியான விசுவாசம் இல்லாததால் விதையானது காணாமல் போகிறது. மனுஷனும் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து காணாமல் போய்விடுகிறான். மூன்றாவதாக, சில விதை முள்ளுள்ள இடத்தில் விழுந்தது. நல்ல விதைகள் என்ற கர்த்தருடைய வார்த்தை மனுஷனுடைய அறியாமையை அகற்றுகிறது. ஆனால் உலக ஆசை, தற்பெருமை, புகழ்ச்சி, அதிகார ஆசை கர்த்தரின் வார்த்தையை இருதயத்தில் கிரியை செய்ய விடாமல் கர்த்தருடைய வார்த்தை வீணாய் போகிறது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது. நல்ல விதை நல்ல நிலத்தில் விழுந்ததால் நாளடைவில் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள், சில விதைகள் 100ஆகவும், சில விதைகள் 60ஆகவும், சில விதைகள் 30ஆகவும் பலன் தந்தது. கர்த்தருடைய வார்த்தையாகிய நல்ல விதையானது மனுஷனுடைய இருதயத்தில் விழுந்தது. கிரியை செய்ததால் பரலோக ராஜ்யத்திற்கான தகுதியை பெறுகிறது. நல்ல கனியை கொடுக்கிறது, நல்ல பலனையும் கொடுக்கிறது. நல்ல விதையான கர்த்தருடைய வார்த்தை நல்ல நிலமான நல்ல மனுஷனுடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிற மனுஷன் நல்ல கிரியைகளை செய்து தேவனுக்கான நல்ல மகிமைக்குரிய காரியத்தை செய்கிறான். நல்ல நிலமாகிய நல்ல மனுஷனுடைய இருதயத்தில் பரலோக ராஜ்யத்திற்கான கிரியைகள் செய்கிறதினால் தேவனுடைய ராஜ்யத்தை அடைகிற பலனை பெறுகிறான். இது எதற்கு ஒப்பாக இருக்கிறது என்றால், கடுகு விதைக்கும், புளித்த மாவிற்கும், நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்திற்கும், நல்ல முத்துகளை தேடுகிற வியாபாரிக்கும், மற்றும் சகல மீன்களை சேர்த்து வாரிக்கொள்ளும் வலைக்கு ஒப்பாக இருக்கிறது. பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல தகுதியான குணங்கள் என்ன, வேதம் சொல்லுவது என்ன பார்க்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24. கிறிஸ்துவினுடையவர்கள் தாங்கள் மாம்சத்தையும் அதின் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். 25. நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவோம். 26. வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும், ஒருவரையொருவர் கோபமூட்டாமலும், ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். மனுஷனுடைய சரீரத்திற்கே உரிய மாம்சத்தையும் அதின் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்து விட்டோமானால் கர்த்தருடைய ஆவியில் பிழைக்கக்கூடியவர்களாக இருப்போம். அப்படி கர்த்தருடைய ஆவிக்கேற்றபடி நடக்கிறவர்களாக இருக்கும் பொழுது அவனுக்குள்ளே வீண் புகழ்ச்சியும் வருவதில்லை, கோபமுட்டுகிறதில்லை, ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளுகிறதும் இல்லை. சரீரத்திற்கே உரிய மேன்மைகளையும் மேட்டிமைகளையும்
விட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு பின் செல்கிற மனிதன் அவன் ஜெயம் கொள்ளுகிறவனாக இருக்கிறான். வெளிப்படுத்தின விசேஷம் 21:7, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளுவான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். நாம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்ள வேண்டிய ஜெபமானது எப்படி இருக்க வேண்டும் என்றால், நாம் வாழ்கிற பூலோக வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமாகவும் நம் ஆத்துமாவை அழிவிற்கு தள்ளக்கூடிய தீய பழக்க வழக்கத்திற்கும் அநீதிக்கும் அந்தகாரத்திற்கும் விலக்கி நம்மை பாதுகாக்கும் தேவ ஞானம் பெற்று நடக்கும்படியான பயபக்தி வேண்டும் என்பதே. நாம் தேவனிடம் பயபக்தியோடு கேட்கும்போது அவர் நமக்கு அருள் செய்கிறவராக இருக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 5:23, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. மனுஷன் சரீரத்தோடு வாழும் வாழ்க்கை பூமியோடு முடிவதில்லை. மேலாக நித்தியமான வாழ்க்கை ஒன்று உண்டு, அது மரித்த பிறகும் உண்டு. அந்த நித்தியமான வாழ்க்கை மகிமையின் வஸ்திரத்தை அணிந்து கொண்டு தேவனோடு சஞ்சரிக்கிறது தான். இயேசுவையும் அவரை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற ஜனங்களுக்கு உண்டு என்பதை தேவன் இரகசியமாகவே வைத்திருக்கிறார். மனுஷனுக்குள் இருக்கும் ஆத்துமா என்றும் ஜீவிக்கும்படி நம்முடைய ஆத்துமாவை காப்பாற்ற வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கிடைக்கும் இரட்சிப்பை அடைய வேண்டும். அவரை அன்றி ரட்சிப்பும் இல்லை, நித்திய ஜீவனும் இல்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 20:12, மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக சமுத்திரம் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது. மரணமும் பாதாளமும் தங்களில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 20:14-15, அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டன. இது 2ஆம் மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவனெவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். அக்கினி கடலில் தள்ளப்பட்டவர்கள் யார் யார் என்றால், கலாத்தியர் 6:8 பார்க்கிறபோது, தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவை யாவன? விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிய சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராகியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள் மட்டுமல்ல. வெளிப்படுத்தின விசேஷம் 21:8, பயப்படுகிறவர்கள், அவ்விசுவாசிகளும், அருவருப்பானவர்களும், கொலை பாதகர்கள், விபச்சாரக்காரரும், சூனியக்காரரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். வெளிப்படுத்தின விசேஷம் 21:7, தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடத்துகிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 22:15, நாய்களும் சூனியக்காரரும் விபச்சாரக்காரரும் கொலை பாதகரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யை விரும்பி அதன்படி செய்கிற யாவரும் புறம்பே இருப்பார்கள். 1 கொரிந்தியர் 6:9 அநியாயக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள்.
வேசி மார்க்கத்தாரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. 1 கொரிந்தியர் 6:10. திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவ ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. மனுஷனுக்கு சரீரத்திற்குரிய மரணமும் ஆத்மாவிற்கான மரணமும் உண்டு. முதல் மரணமாகிய சரீர மரணம் எல்லோருக்கும் பொதுவானது. நல்லவன், கெட்டவன், படித்தவன், படிக்காதவன், சாதித்தவன், சாதிக்காதவன், ஒன்றுக்கும் உதவாதவன், எல்லாவற்றுக்கும் உதவுகிறவன் என்று வித்தியாசம் இல்லாமல் சரீர மரணமானது எல்லோருக்கும் பொதுவாக இருக்கிறது. மனுஷன் பூமியில் வாழும்போது தேவ நீதியை செய்து நீதிக்காகவும் நியாயத்திற்காகவும் அவன் படும் பாடுகள் தேவனுடைய சந்நிதியில் இரக்கம் பெற்றவனாக இருக்கிறான். மட்டுமல்ல, அவன் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினால் ரட்சிக்கப்பட்டு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவனாக இருக்கிற பொழுது ரட்சிப்பையும் தேவனுடைய ராஜ்யத்திற்கான அந்தஸ்தையும் பெறுகிறான். அதன் பலனாக தன் ஆத்துமாவை அழிவில்லாத மகிமையின் வஸ்திரம் அணிந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறவனாக இருக்கிறான். வெளிப்படுத்தின விசேஷம் 7:13. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார்? எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான். அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கு தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்தவர்கள். அப்படியென்றால் தேவனுடைய சந்நிதியில் இரக்கம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள். மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டதினால் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு வரும்படியாகவும் அவர்களோடு சஞ்சரிக்கும்படியான தகுதியையும் பெற்றிருக்கிறார்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 14:13. பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றெழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுகிறார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடே கூட போம். ஆவியானவரும் ஆம் என்றும் திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. பின்பு நான் பார்த்தபோது, இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கொப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அரிவாளையுமுடைய ஒருவர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டேன். ஆம், நியாயம் தீர்க்க அவர் வரும் காலம் வருகிறது. தேவ நீதிக்கு சமமான செய்கைகள், கிரியைகள் தேவனை மகிமை செய்கிறதாக இருக்கிறது. அவருடைய வார்த்தையில் நிலைத்திருப்போம். அவருடைய இரக்கங்கள் நம்மை வழிநடத்தட்டும். அவர் நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.